பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி, திருநெல்வேலி திருமண்டலத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி போட்டிருந்தாங்க, கமிட்டி போட்டிருந்தாங்க. இதை எதிர்த்தரப்பினர் நீதிமன்றத்தை அணுகினார்கள். ஆகவே இந்த வாய்தா கடந்த 2 வாய்தாக்கள், அதாவது 28ஆம் தேதி ஏதோ ஒன்று அந்த ஒரு தரப்புக்கு உரிய ஆர்குமெண்ட், இப்பொழுது எதிர்த்தரப்புக்குரிய ஆர்குமெண்ட் நேற்று தினம் நடந்தது. நேற்று தினம் நான் முக்கியமான ஒரு வேலையில் இருந்தேன். அதாவது இந்த டிஎஸ் பட்டணம்படி எனக்கு விரோதமாய் செயல்படுத்தின அந்த வழக்கு, அதுக்குரிய ஜட்ஜ்மெண்ட் காப்பிக்காக நீதிமன்றத்திலேயே சென்னை உயர்நீதிமன்றத்தில் காத்திருந்து அதற்குரிய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் கூட இருந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி இன்றைய தினம் தான் நேற்று இரவு அது அப்லோட் செய்யப்பட்டது. ஆகவே அதற்காக இருந்த இது வீடியோ சொல்ல முடியவில்லை. இப்பொழுது இந்த காரியத்தை அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, என்ன நடந்தது என்று சொல்லி. அதாவது நீதிமன்றத்தில் வாதம் நடந்திருக்கிறது. அந்த நேரத்தில் நீதிபதி அவர்கள் இந்த ரிசல்ட், அதை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும் வரைக்கும் கமிட்டி செயல்படக்கூடாது என்று சொன்னார்கள் என்று சொல்லப்படுகிறது. அட்வொகேட் மூலம் அறியப்பட்டேன். ஆகவே இன்றைக்கு செயல்படாத ஒரு திருநெல்வேலி திருமண்டலமாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி செயல்பட முடியவில்லை, கரஸ்பாண்டன்ட்டுகளுக்கு அப்ரூவல் ஆகவில்லை, ஆசிரியர்கள் பேராசிரியருக்கு சம்பளம் வராமல் இன்னும் இழுத்தடித்தாப்புல இருக்கிறது. இது 13ஆம் தேதிக்கு இது தீர்ப்பு வரும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது வருகின்ற 13ஆம் தேதி திருநெல்வேலி திருமணத்துக்கு தீர்ப்பு வரும். என்ன தீர்ப்பு வரும்? தூத்துக்குடியில் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் போட்டாங்க, ஜோதிமணி ஐயா மற்றும் அவருக்கு கீழே 2 ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்ஸு, சந்தோஷம் ஐயா மற்றும் ரத்தன்ராஜ் ஐயாவை போட்டார்கள். அவர்கள் தான் என்ன செய்கிறாங்க, அத்தனை கல்லூரிகளுக்கும் அத்தனை பள்ளிக்கூடங்களுக்கும் கரஸ்பாண்டண்டாக செயலாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அதே போல் திருநெல்வேலிக்கும் வர வேண்டும் என்பது எல்லாருடைய பிரியம், அதுதான் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே 13ஆம் தேதி தெரியும். முழுக்க யார் கட்டுப்பாட்டில்? நீதிபதி கட்டுப்பாட்டில் திருநெல்வேலி திருமணம் செல்லும். அப்பொழுது மாத்திரமே அது நேர்மையான முறையில், ஒரு ஒழுக்கமான முறையில் தேர்தல் நடைபெறும் என்பது எல்லாரும் புரிந்த அறிந்த செயல். அதே போல் மதுரை ராம்நாத் ஐசிஸ்லையும் வழக்கு தொடுத்தார்கள். அதுவும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி எல்லா திருமண்டலத்திலையும் தேர்தல் வரும்பொழுது நீங்கள் நீதிமன்றத்தை அணுகி என்ன செய்யுங்க, ஜட்ஜை வச்சு நடத்த சொல்லுங்கள். இப்போ ஈரோடு சேலத்துக்கும் நடந்து கொண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இவர்களை செயல்படுத்த வைத்தீர்கள் என்றால் ஒருதலை பட்சமாக தான் இவர்கள் செயல்படுவார்கள். ஆகவே நீதிமன்றத்தை அணுகி நீதிபதியை தேர்தல் நடத்தித்தார்கள் என்று சொல்லும் பொழுது அது உண்மையாகவே அது நடுநிலையோடு இருக்கும். யாரை கர்த்தர் கொண்டு வர வேண்டும் என்று சித்தம் வைத்துக்கிறோ அதுதான் நடைபெறும். ஆகவே ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள சிஎஸ்ஐடிஏ திருமணத்தில் உள்ள ஒவ்வொருவருமே இப்படி நீதிபதியை அணுகி நீதிமன்றத்தை வைத்து தேர்தலை நடத்த செய்யுங்கள். அது நமக்கு மிகுந்த நன்மையை தரும். ஏனென்றால் இன்றைக்கு இந்த தர்மம் எதிர்பார்க்க முடியவில்லை, நம்முடைய நிர்வாகிகள்கிட்ட எதிர்பார்க்க முடியவில்லை. ஆகவே இதைத்தான் நம்ம செய்ய போகிறோம். அதே போல் திரும்பவும் நான் சொல்கிறேன், ஃபெர்னாண்டோ சத்தன்ராஜ் அவர்களுக்கும் ரூபன் மார்க் அவர்களுக்கும் வினில் சுகுமார் அவர்களுக்கும் நான் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் இங்கே ஈரோடு சேலத்தில் பிரின்ஸ் கால்வின் அவரை நீங்கள் பேராயராக நியமிக்கக்கூடாது. நீங்கள் அப்படி நியமித்தால் அத்தனை 40 லட்சம் காங்கிரிகேஷனும் காரி துப்புவார்கள். உங்களை ஒருத்தர் கூட உங்களை மதிக்க மாட்டாங்க. அவருடைய மனைவி, கள்ள மனைவி, அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகவில்லை. தீமோத்தேயு அவர் அதிகாரத்துவத்தில் 3 அறிக்கை வாசிக்க வைத்திருக்கிறார். சங்க காணிக்கையில் ஒன்று இல்லை, எதுவுமே இல்லை, ரெக்கார்டே இல்லை. கல்யாணம் பண்ணியாச்சு. அதை மாவட்ட பத்திரப்பதிவு அதிகாரி அதை நிராகரித்து விட்டார். இதற்கு மேலே அவர் இப்போ வழக்கு போட்டார். அந்த வழக்கும் வாய்தா போயிட்டு கொண்டு இருக்கிறது. அதில் இன்டர்வியூனராக சகோதரர் மோசஸ் அவர்கள் இன்டர்வியூனராக போய் இது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எப்படி, அதாவது அந்த ஐடா செல்வகுமாருடைய கணவர் சிறையில் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார், போன வாய்தால் ஒரு அட்வொகேட்டை வைத்து இன்டர்வியூனராக வந்து விட்டார். ஆகவே அவருக்கு தான் அந்த சொத்து. சிறையில் இருக்கிற ரூஸ்வெல்ட் உடைய சொத்தை திருட்டுத்தனமாக, முள்ளமாரித்தனமாக தான் வீட்டுக்குள்ளே வைத்து கொண்டு திருமணத்திற்கு அந்த ஐடா செல்வகுமாருடைய விலாசத்தை இவருடைய அட்ரஸிலே வைத்துக்கொண்டு 3 அறிக்கை வாசித்து இப்படி ஒரு கள்ள திருமணம் செய்து கொண்டு இவர் பேராயராக வந்தால் இது எப்படி இருக்கும்? நம்முடைய சிஎஸ்ஐடிக்கு ஒரு தலைக்குடிவாகவும் அவமதிப்பாக தான் இருக்கும். ஆகவே இந்த பாவத்தில் நீங்கள் 3 பேரும் தலையை போடாதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் என்னென்னலாமோ தப்பு செய்றீங்க, இதில் நீங்கள் செஞ்சீங்கன்னா
நிச்சயமாக யார் ரூபன்மாருக்கு குழந்தை கிடையாது, மற்றவங்களாம் பிள்ளைகள் இருக்குது. சாபம் 1000 மடங்கு உங்கள் தலையில் வந்து விழும். அயோக்கியனுக்கு போய் ஏங்க சப்போர்ட் பண்ணுறீங்க? அக்கிரமக்காரன், அருவருப்பில்லை, விபச்சாரக்காரன்னு பைபிள் சொல்லுதுங்க. அடுத்தவன் மனைவியை உபயோகப்படுத்த விபச்சாரக்காரன். அது அடுத்தவன் மனைவி, அடுத்த வீட்டு சொத்து. அதை தூக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு கும்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை பிஷப் அம்மான்னு சொல்ல முடியுமா? ஐயர் அம்மான்னு சொல்ல முடியுமா? கேவலம். பைபிள் சேஸ், ஜீசஸ் சேஸ், பிறனுடைய மனைவியை வச்சிருக்கிறவன் விபச்சாரக்காரன். அப்போது ஒரு குருவானவரோட்ட நீங்கள் நீக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ப்ரேயர். கயிறை கலத்திருங்க. இவர் எவ கூடயும் வாழ்ந்துட்டு போட்டு தப்பு இல்லை. ஆனால் ஒரு பிரசங்கியார், ஒரு ஒரு போதகர் என்று இருந்து கொண்டு அடுத்தவனுடைய மனைவியை தான் வீட்டில் வைத்து கொண்டு இவர் என்னத்தை பிரசங்கம் பண்ண போகிறார்? என்னத்தை இதில் வர பிஷப் ஆகணுன்னு கனவு கோட்டை. நேற்றைய தினம் மதுரைக்கு போய் ஃபெர்னாண்டோ சத்யராஜா பார்க்க போனாராம். அவங்க கொல்லத்துக்கு போயிட்டாங்களாம். அந்த வழக்கு முடிஞ்சிட்டான்னு சொல்லி கேட்டாங்களாம். இவர் இன்னும் முடியலை, எனக்கு வாய்தா வேணும்னாரா. இப்படி எத்தனை தடவை தான் வாய்தா கொடுக்க முடியும் என்று சொன்னாங்களாம். அப்போ எனக்கு ஈரோடு சேலம் கொடுக்க முடியலன்னா அதுக்குள்ளே நான் கேஸை முடிச்சுடுவேன், கோயம்புத்தூர் ஒரு தீமோத்தேயு ரிட்டர்னு எனக்கு அதையாவது தாங்க. எவ்வளோ ஆசை. முதல்ல அந்த ஐடா செல்வக்கு மாதிரி வெளியே வரட்டுங்க. ஒரு நல்ல ஒரு விடோவை கல்யாணம் பண்ணுங்க. இல்லை கல்யாணமே வேண்டாம். எதுக்குங்க? எதுக்கு? இன்றைக்கி எல்லாம் ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் பண்ணால் சாப்பாடு வரப்போகுது. 60 வயசு மேலே எல்லாம் சரீரத்தில் எல்லாம் குறைஞ்சி போச்சு. எதுக்குங்க? எதுக்கு? அப்படி வேணும்னா எங்கள் திருச்சை விட்டு வெளியே போய் எங்கேயாவது வச்சுக்கிடும். திருவிருந்து எடுக்கக்கூடாது. திருவிருந்து எடுக்கவே தப்பு. திருவிருந்து கொடுக்கலாமா? இன்னொருத்தன் மனைவியை தான் வீட்டில் வச்சுக்கிட்டு திருவிருந்து எடுக்கவே கூடாது. திருவிருந்து கொடுக்கலாமா? இதெல்லாம் திருச்சபை மக்கள் நீங்கள் பாருங்கள். அவங்க கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க அவரை திருவிருந்து கொடுக்காதுன்னு சொல்லுங்கள். பிரசங்கம் பண்ண பீடத்துக்கு ஏறாதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் பேசுங்க. நீங்கள் பேசுங்க. உங்கள் உரிமை, உங்கள் சபை, நீங்கள் போடுற சம்பளம், நீங்கள் தான் சம்பளம் கொடுங்க. சோத்துக்கு நீங்கள் தான் சம்பளம் கொடுங்க. கீழே இறங்கன்னு சொல்லுங்கள். நீ அங்கி போட்டு பீடத்தில் ஏறாதுன்னு சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா அவன் விபச்சாரக்காரன்னு பைபிள் சொல்லுது. இயேசு சொல்கிறாரு. அந்நிய மனைவியை தனக்கு வீட்டில் வச்சுருந்தா அது விபச்சாரக்காரன்னு பைபிள் சேஸ். நான் சொல்லலை, இயேசு தான் வாயால் சொல்லியிருக்கிறாரு. ஆகையினால ரூபன்மார்க்கு ஐயாவும் யார் ஃபெர்னாண்டோ சத்யராஜா தான் நீங்கள் அதிகமாக செய்யணும். இதை எப்படி ஆகிலும் இவரை டிஸ்மிஸ் பண்ணுங்கள். ஐயராகவே இருக்கக்கூடாது. இல்லை ஐடாவை வெளியே பற்றுங்க. திஸ் ஆர் தட்ஸ். அப்போ யாரோ இந்த ஆர்டிஓ இந்த சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் டிஆர் ஆஃபீஸில் விசாரணை நடக்கும் பொழுது எனக்கு ஐடா செல்வகுமாரியை விட்டு நல்லா பிரிஞ்சு அலைய முடியாது. நான் என்னை சிஎஸ்ஐ விட்டு ஐயரை விட்டு நீக்கினாலும் நான் வெளியே ஏதாவது வேலை பார்த்தாது ஐடா செல்வகுமாரிக்கு நான் சாப்பாடு போட்டு காப்பாற்றுவேன். அப்படி என்ன மேக்னெட்டு? தான் இத்தனை வருஷம் கூட இருந்து வாழ்ந்த மனைவி கொரோனாவில் இறந்து போயிட்டாங்க. அந்த அம்மா நினச்சி கண்ணீர் வெடிக்கலையாம். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போய் அழுதுருக்கார். எனக்கு எப்படியாவது எனக்கு ஐடா செல்வகுமாரி வேணும். சை, இது என்ன எனக்கு விளையாட்டாக கேலியாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது. ஆகவே தயவு செய்து திரும்ப சொல்கிறேன், ஃபெர்னாண்டோ சத்யராஜா அவர்கள், நீங்கள் தயவு செய்து இந்த விஷயத்தில் ரொம்ப நியாயமாக நடந்துக்கிடுங்க. இது உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இல்லை என்றால் சாபம் சாபம் சாபம். மீதியெல்லாம் மற்ற லீகலாக நாங்கள் ஸ்டெப் எடுக்கிற போகிறோம். அப்படி போட்டாலும் கோர்ட்டில் போட்டு அதை டிஸ்மிஸ் பண்ணிடுவோம். இவரை சபையை விட்டே நீக்கிடுவோம். அதுக்குரிய வேலைகளை நாங்கள் செய்வோம். நீங்கள் செய்யலைன்னா நாங்கள் நீதிமன்றத்து மூலம் செய்வோம். மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபைகளோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.